ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதி விலாக். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்கு நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாமந்தி வெரைட்டி, சாமந்தி நல்ல கலர்ஃபுல்லான சாமந்தி வெரைட்டிஸ்லாம் இப்போ இருக்குது இல்லைங்களா. ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் ஒரு நட்டிருக்கோம். அது வந்து எல்லோ கலரு நாட்டு சாமந்தி. இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணது வந்து க்ரீன் கலர் சாமந்தி ஒன்று, எல்லோ வித்து ரெட்டு. எல்லோ வந்து அவுட்டரில் ஃபுல்லாக எல்லோ வரும், நடுவில் மட்டும்தான் ரெட் வரும். ஆனால் அவங்க அனுப்புனது பார்த்திங்கனாக்கா ரெட்டு வித்து எல்லோ மாதிரி இருக்குது. எனக்கு அவங்கக்கிட்ட வந்து போட்டிருந்தேன், மெசேஜ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறீங்க, எனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறமா தாங்க தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர் கரெக்டாக வருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்து ரெட் வித் எல்லோ மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் ஃபுல்லாக ப்ளூம் ஆனதுக்கப்புறமா அதனுடைய கலர் எப்படி இருக்குன்னுட்டு. ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா க்ரீன் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முட்டோடு தான் இருக்குது. இந்த கலர் பார்த்திங்கன்னா நிறைய முட்டோட நல்ல ஒரு செடி வந்து ஒரு பெரிய செடியாகவே இருக்குது. இது வந்து மெலிசான செடியாக தான் இருக்குது. ஆனால் வேர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலருக்கு சூப்பராக இருந்தது. வேர் எல்லாமே பேக்கிங்கும் நல்லா தான் இருந்தது. ஆனால் அதில் வந்து அந்த சாயில்ஸ் வந்து கம்மியாக போட்டு தான் கொடுத்தாங்க. எனக்கு வந்து இது பெரிய தொட்டியாக இருந்தது இல்லைங்களா. அதனால் சரி எதுக்கு ஒரு செடி நடுறது, ரெண்டுமே நடுவோம். அது எப்படி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆன்லைனில் வாங்குகிறேன் சாமந்தி வெரைட்டி. நான் மல்லி ஒன்று வாங்கியிருக்கேன், அது 2 வாங்கியிருக்கேன். அதில் ஒன்று வந்து ஒன்றுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது. அதனால் எதுக்கு தனித்தனியாக நடுறது, ஒன்று மட்டும் லைட்டாக இப்போ தான் துளிர் வர ஆரம்பிக்குது, தனித்தனியாக எதுக்கு நடுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றாவே நட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல எனக்கு. சரி பார்ப்போம், ரெண்டுமே நல்லா வந்ததுன்னா சந்தோஷம் தானே. அப்படியே இருக்கட்டும், அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். பெரிய தொட்டியாக தான் இருக்குது. இது சாமந்திக்கு வந்து அவ்வளோ பெரிய தொட்டி தேவையில்லை சிங்கிள் செடிக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த கலரை பார்த்திங்கன்னா நிறைய மட்டும் இருக்குங்க. அதில் சூப்பராக இருக்குது பார்க்கவே அது. ஆனால் ஃபுல்லாக பூத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக பூத்ததுக்கப்புறமா கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். நான் வச்சுருந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி கலர் கலராக இதெல்லாம் வந்து பார்க்க தாங்க ஆசையாக இருக்கும். கட் பண்ணி தலையில் வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ இஷ்டம் கிடையாது. இவங்க வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற பழைய சொந்தம்னு தான் சொல்லலாம், புது சொந்தம் கிடையாது. ஒரு 5 to 6 4 to 5 மந்த் இருக்கும். இவங்க ஒரு சின்ன ஒரு விரல் சைஸ் அளவுக்கு தான் செடி வாங்கிட்டு வந்து நட்டிருந்தேன் நான், நாட்டு சாமந்தி. இப்போ தான் நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு மொட்டு வந்து இப்போ தான் லைட்டாக கலர் தெரிகிற அளவுக்கு அந்த அவங்களுடைய ஃபேஸை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லோ கலர் சாமந்திங்க. இது நல்லா ஒரு பெரிய சாமந்தி வெரைட்டியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா பெருசாக தான் இன்னும் வந்து பூக்க வேண்டியது. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 days ஆகும்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லாக பூத்து வெளியில் வரத்துக்கு. அந்தளவுக்கு இருக்குது. இவங்க இதுலேயும் நிறைய மொட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது ஃபுல்லாக பூத்துதானா இன்னும் நல்லா இருக்குங்க. எல்லா பூவும் ஒரே மாதிரி பூத்துதுன்னா, ஒரே லெவலில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், செடியே வெயிட்டு தாங்காமல் உடஞ்சிரும் போல் அந்தளவுக்கு இருக்குது. இன்றைக்கி இதுதாங்க நம்ம மாடி தோட்டத்தோட ஸ்பெஷல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.